ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டின்னர் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டின்னருக்கு என்னென்ன செஞ்சேன்னா, சப்பாத்தி பண்ணி உருளைக்கிழங்கு கேப்சிகம் பன்னீர் போட்டு பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி பண்ணேன். ஓரளவு நல்லா வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சின்ன பொண்ணு தான் மாவெல்லாம் பிசைஞ்சா. அதுக்கப்புறம் அந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாமே, பூண்டு வெங்காயத்தெல்லாம் உரித்து வச்சுக்கிட்டு, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 40 ரூபா. இப்போ 1 கிலோ எவ்வளவு? 80, 120 ரூபா போகுது. இவ்வளோ விலை விற்கிது ஒரு பூண்டு. இஞ்சி ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதுதான் வாங்கினேன். 150 ரூபா ஆச்சு. இது மாதிரி பூண்டு வெங்காயத்தை பூண்டும் இஞ்சியையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நீளமாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுக்க, ஒரு வெங்காயம் வந்து எண்ணெயில் வணக்க. இது மாதிரி 2 டைப்பாக இருக்கணுமேன்ட்டு 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷத்துலேயே இந்த பன்னீர் மசாலா ரெடி ஆயிரும். வெறுமனை வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சுருந்தா கூட போதும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கிராம்பு போட்டு பட்டை போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தள்ளி போடணும். வெங்காயத்தை நல்லா வணக்கணும். வெங்காயத்தை நல்லா வணக்குனதுக்கப்புறமா தான் தக்காளி போடணும். நல்லா வணங்கிருச்சு. பொன்னிறத்தில் வணங்கணும். நீங்கள் தக்காளியை முன்னமே சேர்த்தா அது நல்லா வணங்காது. ஸோ தக்காளி எடுத்து சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளியை நல்லா வணக்கிட்டோம். அது உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அது சீக்கிரம் வணங்கும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா மசிச்சு விடுறதுக்கு போய் குத்தி விடணும். அப்போ தான் நல்லா மசையும். அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வணக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த தொக்குவே தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பன்னீரை வந்து ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த பன்னீர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 83 ரூபா, 83 ருபீஸ் பன்னீர். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்களே கையிலே தயாரிக்கிறாங்க இந்த பன்னீரை. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இதோட வெட்டி வச்ச கேப்சிகமும் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இது ரெடியாகிற சைடுலேயே நம்ம சப்பாத்தி போட்டோம்னா சுட சுட சப்பாத்தியோட பன்னீர் வச்சு டேஸ்டியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் டின்னரை. அவ்வளோதாங்க. கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கிட்டேன், டேஸ்ட்டு கொடுக்குமேனு. மூடி வச்சிட்டோமா, வாங்க சப்பாத்தி போடலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு.
ஒரு 2 சப்பாத்தியை போட்டு கடகடன்னு சாப்பிட்றலாம் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ எண்ணெய் போட்டு ரொம்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சனால ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருச்சு. அது ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு சப்பாத்தி. சாரி, டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி